ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குறது கூனி மீன் வறுவல். அதுக்கு முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டோம். அதுக்கு பிறகு கடுகு நல்லா பொட்டி தெரிச்சதும் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். சரியா? கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா இதாகணும். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு பல்லாரி இதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கணும். பொன்னிறமாக வதக்கணும். பொன்னிறமாக வதக்கின உடனே பொன்னிறமாக வதங்கின அப்புறமா மிளகா போடணும். மிளகா போடலைன்னா நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க, பச்சை மிளகா. பிறகு முருங்கை இலை ஊற்றி வச்சுருக்கிறத தூக்கி போடணும். முருங்கை இலை கொஞ்சம் பாதி வேகட்டும். பாதி வெந்ததும் நம்ம என்ன பண்ணோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற அளவு இஞ்சி பூண்டு வதக்குங்க. அதுக்கு அப்புறமா கூனி மீனை தட்டுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டும். ரெண்டும் சரியா? கூனி மீன் நிறைய தண்ணி விடும், நல்லா வேகட்டும். அது அப்புறமா உப்பு போட்டிருக்கேன். வெந்த உடனே நல்லா கிண்டுங்க. உப்பு போட்டு நல்லா கிண்டுங்க வெந்ததும். அதுக்கும் அப்புறமா என்ன பண்ணுங்கன்னா என்னெல்லாம்னா மஞ்சள், மல்லி, வத்தல் பொடி இதெல்லாம் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்கேன் நான். இதெல்லாம் அரைச்சி வச்சுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூட ஒரு 4 மிளகு போட்டுக்கோங்க. எல்லாம் அரைச்சி வச்சுட்டு நல்லா வெந்ததும் மேலே தட்டி நல்லா கிண்டுங்க. அந்த பச்சை வாசனை போய் நல்ல வாசனை வரணும். அது வரைக்கும் அதெல்லாம் உதிரியாக ஒன்றுன்னா விழணும். அந்த மாதிரி நல்லா கிண்டி எவ்வளவு நீங்கள் கிண்டுறீங்களோ, எவ்வளோ நேரம் நீங்கள் மெதுவாக கிண்டி எடுக்கிறீங்களோ நல்லா வதக்குங்க. நல்லா வதக்குங்க. எவ்வளவு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவு தான் டேஸ்ட் இருக்கும். நல்லா ட்ரை ஆக நல்ல டேஸ்ட் வரும். அப்புறமா இப்போ கூனி மீன் சீசன் நடக்கிறதுனால நிறைய கூனி மீன் கிடைக்கும். வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் இணைய உறவுகளுக்கு பாய். பாருங்களேன், சோத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.